சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அது எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் முழு உலகமும் மிகுந்த சந்தோஷத்தோடு அனுஷ்டிக்கக்கூடிய இந்த நாளிலே ஏதோ இது ஒரு பண்டிகையாக விழாவாக இதை நாம் கொண்டாடாதபடிக்கு இது நமக்கு கிடைத்த ஜீவனாக நாம் இதை கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே நான் சொன்னேன், 7 வார்த்தை பேசும்போது, பிதாவே உங்களுடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்படி ரகசியம் என்ன தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் அந்த ஆவியை வாங்கி எங்க வச்சுட்டாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியலாம். அப்படியானால் கிறிஸ்து பிதாவே உடைய கையில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கொடுத்த அந்த ஜீவன் இப்ப எங்க இருக்குது? நமக்குள்ளே இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவனுக்கு ஜீவன், சாவு எனக்கு எந்த சாவு? கிறிஸ்துவனுடைய சாவு எனக்கு ஆதாயம் ஆயிடுச்சு. என்ன? அந்த ஜீவன் எங்க வந்துருச்சு? எனக்குள்ள வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கும் நீங்க சற்று நிதானமாக கருத்தாக கவனிச்சிங்கன்னா நிச்சயம் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு வந்திருக்கிற புதிய முகங்களுக்காக நான் நண்பருக்கு நன்றி சொல்றேன். அந்த லாஸ்ட் உள்ள 3 பேர். உங்க பேர் என்னம்மா? லாவண்யா. தம்பி உங்க பேர் என்ன? எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லுங்க. சார்லஸ், சதீஷ், சார்லஸ், லாவண்யா 3 பேரையும் திருச்சபையில் சார்பில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கு ஏதோ ஒரு விதமான மனதின் இருள் நீங்கத்தக்கதான சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. வாசிக்கப்பட்ட வேத பகுதியை யோவான் 20வது அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பைபிள் வாசிக்கிறது யாருக்குமே இங்கே குத்தகைக்கு விடலை. அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். கான்ட்ராக்ட் விடுறதுக்கு முன்னாடி இப்போ எல்லாருமே நீங்கள் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். வாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக சரி இப்போ 18 2 வார்த்தைங்க இருக்கு. காலை அதிக அப்படின்னா அது என்ன காலை? அதிகாலை. அதிகாலை நேரம் சூரியனுடைய துணை இல்லாத நேரம். அதிக இருட்டோடே கண்களின் பயன் இல்லாத நேரம். கண்களின் பார்வைக்கு அங்க என்ன இல்லை? பயன் இல்லை. அதாவது இந்த 2 வார்த்தைகளும் வெளியே வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறது. 2 வார்த்தையும் வெளியே வெளிச்சம் இல்லை என்று சொல்லுகிறது. இப்ப 9வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற இது உள்ளே இருள் இருப்பதை சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. முதல் வசனம் வெளியே இருள் இருப்பதை ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுது. வெளியில என்ன மாதிரி இருட்டு? அதிக இருட்டு. அதாவது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்க்க முடியாது. அடுத்த அடி எங்க எடுத்து வைக்கிறோன்னு தெரியாது. அப்படி ஒரு மை இருள், கும்மிருட்டுன்னு நம்ம சொல்றாங்க நம்ம பாஷையில சொன்னா. அப்படிப்பட்டதான ஒரு காரிருள் நேரம். மனசுல பாருங்களேன் எப்படி இருந்தாங்களா? என்ன அறியாது இருந்தாங்க? ஃபுல்லா வாசிமாது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று இன்னும் இந்த வேத வாக்கியம் யாருக்கு முதல்ல வெளிப்பட்டுச்சு சொல்லுங்க? சிஷ்யர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அதுவும் எல்லார்ட்டையும் சொல்லும் போது இதுல ஒரு சீசன் அவரை தனியா வேற கூட்டு போய் இந்த மாதிரிலாம் நீங்க பேசுறது தப்பு ஆண்டவரே, உங்களுக்கு சிலுவையோ மரணமோ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை தனியா கூட்டு போய் அவரை கடிந்து கொள்கிறார் பேதுரு. மற்ற சிஷ்யர்லாம் அவர் பேசுறதை கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாருன்னா, உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான், மனுஷகுமாரன் கல்லர்கள் கையில அகப்படுவார், பொய் சாட்சிகள் ஏற்படுத்தி அவரை சிலுவையில் என்ன செய்வாங்க, அறைவாங்க, 3ஆம் நாள் ஒரு உயிரோட எழுப்புவார்,
உயிரோடு எழுந்துச்ச உடனே அவர் எங்க போவார்? கலிலேயாவுக்கு போவார். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு முன்னே எங்க போறேன்? கலிலேயாவுக்கு போக. அங்க என்ன சந்திங்க. இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த கான்வர்சேஷன்லாம், இந்த கான்வர்சேஷன்லாம் சிலுவை மரணத்துக்கு முன்னதாக நடக்கிறது. அப்ப ஆண்டவர் சொன்ன வசனங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் யாரு மறந்துட்டா? அவர் பேசின ஒரு வார்த்தை கூட எங்க இல்ல. வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள் எதுவுமே அவங்க மனசுல இல்ல. இப்ப மனசு எப்படி ஆகி போச்சு? வெளியில அதிக இருட்டு, உள்ள அதை விட மோசமான இருட்டு. புரியுதுங்களா? உள்ளே வெளி. இவங்க யார் தெரியுமா? சீஷர்கள் யார் தெரியுமா? நீ வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அதிகாரம் பெற்ற சீஷர்கள். 6:13 வாசிங்க. லூக்கா 6:13 வாசிங்க. அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து தெரிந்து கொண்டு அவளுக்கு என்ன பேர் வச்சாரு? இவங்க ரேங்க் பாருங்களேன், விசுவாசியை விடவும் மேல சீஷர்கள், சீஷர்களை விடவும் மேல அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன தெரியலையா? வேத வாக்கியம் தெரியல. நினைச்சு பாருங்க, அப்போஸ்தலருக்கு வேத வாக்கியம் தெரியல. அதனால அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவரை சந்திக்க வேண்டிய இடம் அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் எங்க ஓடுறாங்க? புரியுதா உங்களுக்கு? வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை பாதையில நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு ஒரு லட்சியத்தை, ஒரு லக்கை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நேரா நீங்க போவீங்க. அப்படி இல்லைன்னா வேத வசனம் இல்லாத இருதயங்கள், இருண்டு போன இருதயங்கள். ஆகையினாலே நீங்கள் செல்ல வேண்டியதான அந்த லக்கை நீங்கள் அறியாதிருக்கிறபடினாலே திசை மாறிய பறவைகளாக, காணாமற் போன ஆடுகளாக, ஆண்டோடைய வார்த்தைக்கு நேர் எதிர் திசைக்கு நீங்க வேற பக்கம் என்ன செய்வீங்க? புறப்பட்டு போவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியானால் வேத வாக்கியங்கள் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அவர் நம்மோடு பேசும்போது, இன்னைக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, இப்ப நான் பேசும்போது ஆழமான சத்தியங்களை அதை கேட்டு கிரகித்து கொள்ளக்கூடிய இருதயம் நீங்க இல்லைன்னா ஒரு காலம் வரும், வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரும். வசனம் கிடைக்காத வசனமே கிடைக்காத பஞ்ச காலம் வரும். அப்படியானால் வெளிப்பாடுகள் எப்படி கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு நிலையில போதிக்கப்படுகிறதான வார்த்தைகளை எதையும் திறந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால், அதை மனம் துறந்து அதை புரிந்து கொண்டு அதனுடைய வெளிச்சத்தை அறிந்து கொள்ள முடியாவிட்டால் ஒரு காலம் வரும், இருதயத்துல வெளிச்சத்துக்கு பதிலாக இருள் வந்துவிடும். நல்லா கவனிச்சு பாருங்க. வெளியில எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் உள்ளே வேத வாக்கியங்கள் இருக்கும்பொழுது, பிரைஸ் தி லார்ட், வெளியே எவ்வளவு இருளாக இருந்தாலும் உள்ளே வேத வாக்கியங்கள் இருக்கும்போது உள்ள என்ன இருக்கும் சொல்லுங்க? வெளிச்சம் இருக்கும். நல்லா கவனிங்க. உள்ள வேத வாக்கியம் இருக்கும்போது உள்ள வெளிச்சம் இருக்கும். உள்ளே வெளிச்சம் இல்லாதபடினாலதான் வெளியே இருக்கிற இருட்டை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சு எங்க போயிட்டாங்க? அவங்க போக கூட நினைச்ச இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க? போயிட்டாங்க. ஆனா உள்ளே இருக்கக்கூடியதான இருட்டை அவங்களால என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. அதை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி எங்க போயிருப்பாங்க? கலிலேயாவுக்கு போயிருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேசும்போது அதை புரிந்து கொள்ள தவறும் பொழுதுதான்
நம்முடைய வாழ்க்கையில பெரும் பெரும் நஷ்டங்கள், அதாவது நம் மூலமாக மற்றவர்களும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் வரும். நீங்க வாசிச்சு பாருங்க, லூக்கா 5வது அதிகாரம். நீங்கள் இதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு ரகசியத்தை இந்த நாளிலே நீங்கள் இந்த பகுதியில் நீங்க என்ன செய்வீங்க, வாசிப்பீங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. போதகம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடுங்கள் என்றான். 5ஆம் வசனம். சரி, 2 வசனத்துக்குள்ள ஒரு முரண்பாடு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. 2 வசனத்தை ஆண்டவர் பேசுறாரு, அடுத்து பேதுரு பேசுறான். ஆண்டவர் பேசுறதுக்கும் பேதுரு பேசுறதுக்கும் அதுல என்ன முரண்பாடு இருக்கு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. வலைகளை போடுங்கள் சொன்னார். நல்லா கவனிங்க, எதை போடுங்க சொன்னாரு? போடுங்கள் சொன்னார். போடுன்னு சொன்னாரா? இவன் என்ன சொல்றான்? போடுகிறேன்றான். புரியல. ஆண்டவர் உங்களோட பேசும்போது உங்க சூழல் அவருக்கு தெரியும். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறது காரணம் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு. ஆனா உங்க மூலமா அடுத்தவங்களையும் ஆசீர்வதிக்க நினைக்கிறாரு, அது உங்க மேல வச்சிருக்கிற பேரன்பு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது என் மீது வைத்திருக்கிறதான அன்பு, என்னை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிப்பது என் மேல் வைத்திருக்கிற அவருடைய பேரன்பு. ஆனா பேரன்பு கொண்டு தேவன் பேசுகிறார். ஏன் பேசுறாரு? முதல் வசனத்தை வாசி பாருங்க. 5:1. நின்ற போது நெருங்கினார்கள். எத்தனை படகு கண்டாருங்க? நல்லா கவனிங்க. 2 படகு. எப்படிப்பட்ட படகு? 2 படகும் காலியான படகு. 2 படகும் குறைவு உள்ள படகு. 2 படகும் பிரச்சனைகளை சந்தித்த படகு. 2 படகும் தேவைகள் நிறைந்த படகு. 2 படகு பார்க்கிறாரு. ஆனா எந்த படகுல ஏற சொல்லுங்க? எந்த படகுல ஏறாரு? யார் படகுல ஏறாரு? சீமோன் பேதுருல ஏறாரு. ஏறும்போது சீமோன் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஆண்டவர் என்ன மட்டும்தான் என்ன செய்யறாரு? நேசிக்கிறாரு. என்ன மட்டும்தான் நேசிக்கிறார். இதுதான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்குள்ள கூட இந்த எண்ணம் வந்துடும். எலியா கூட ஜெபம் பண்ணும்போது நான் மட்டும்தான் இருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வேற இன்னும் 7000 பேர் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. என்ன மட்டும்தான் நீங்க இல்ல, உன்னை கொண்டு எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. காலியான படகு 2த்தையும் அவர் பார்த்துட்டாரு. ஆனா ஒண்ணுல மட்டும்தான் ஏறுறாரு. ஆனா இவங்கிட்ட பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, வலைய போடுங்க, வலைய போடுங்கன்னா உடனே அவனுக்கு உடனே என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல 5ஆம் வசனத்துல 7ஆவது வசனம் வாசிங்க. எப்ப செய்கை காட்டுறான்? பேச வேண்டிய தூரத்துல பக்கத்துல இருக்கும்போது வான்னு கூப்பிடல. நம்மால் இப்ப எங்க இருக்காரு? அங்க இப்ப எதை காட்டுறாரு? வான்னு. இவங்க எப்ப போயிருக்கணும்? இவங்க கூட்டாளியா? சொல்லுங்க. உண்மையான கூட்டாளியா இருந்தா எங்க வந்திருப்பான்? இவன் உண்மையான கூட்டாளி கிடையாது. உண்மையான கூட்டாளியா இருந்தா ஆண்டவர் போடுங்கன்னு தானே சொல்லி இருக்கிறாரு. அப்ப என்ன மட்டும் அவர் சொல்லல, அவனுங்களையும் சேர்த்துதான் சொல்ல. வாங்கடா நீங்களோ படகு எடுத்துட்டு எங்க போலாம்? ஆழத்துக்கு போலாம். கூட்டு வந்திருப்பானா? வந்திருக்க மாட்டானா? கூட்டாளியா? இன்னைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உண்மையா நீங்க கூட்டாளியெல்லாம் இல்லை. அவங்க கூப்பிட்டா கோயிலுக்கோ தேட்டருக்கு எங்க வேணாலும் போயிடுவீங்க. ஆனா அந்த கூட்டாளிகளை கூட்டு சேர்த்து கொண்டு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்கக்கூடிய, நீங்க பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை, நீங்கள் பெற்ற அந்த மனம் திரும்புதலை, நீங்கள் பெற்றதான இந்த ரட்சிப்பை, நீங்கள் பெற்றதான இந்த சமாதானத்தை, சௌக்கியத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விதத்துல நீங்கள் அவர்கள் மீது ஆத்ம பாரத்தோடு ஆரம்பத்திலேயே அவருடைய அழைப்பில்லானால் அதுதான் உண்மையான கூட்டாளி. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மட்டும் ஆண்டவர் பேசினாரு, என் மனதோடு பேசினார், என் ஆன்மாவோடு பேசினார், இதெல்லாம் வேற. ஆனா அவர் உன்னை கொண்டு அடுத்தவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உன் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் அவர் பேசவில்லை, உன் படகை நிரப்புவதற்காக மாத்திரம் பேசவில்லை, உன் கூட்டாளிகளுடைய படகையும் நிரப்பும்படி அன்புள்ளவராகத்தான் அவர் பேசுகிறார். அல்லேலூயா. கூப்பிட்டானா?
சொல்லுங்க, கூப்பிடுவே இல்லை. எப்ப நீங்க அடுத்தது பாருங்க, வலையை போடுங்கன்னாரு. 6வது வசனத்தை பாருங்க, 6வது வசனம். சரி, நான் கேட்குறேன், வலையை போட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தா வலை கிழியுமா? என்ன பார்த்து சொல்லுங்க. தேவன் சொல்லி நான் வலையை போட்டேன்னா என் வலை கிழியுமா? பிரச்சனை நான் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குமா? சொல்லுங்க. என் வலை ஒரு நாளும் கிழியாது. அப்ப தேவன் பேசுறத நான் சரியா என்ன செய்யல, புரிந்து கொள்ளல. அதுதான் உண்மை. அதனாலதான் கல்லறையை நோக்கி பயணம். எங்க போறாங்க? யார் யார் கல்லறைக்கு போறாங்க? நீ வாசிச்சு பாருங்க. மத்தேயு 28:1, இன்னொரு மார்க் 16:1 வாசிங்க. கல்லறை பார்க்க வந்தார்கள். 16 மார்க் 16:1. போதும். இப்ப 20வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. யோவான் 20:1. போதும், கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னா தனியா வந்த மாதிரி தானே போட்டிருக்கு. அவன் என்ன வரல, தனியா வரல. இப்ப எங்க வராங்க? கல்லறைக்கு. எதுக்கு வராங்க? அவர் உடம்பு எடுத்து அதுல சுகந்த வர்க்கம் பூசுவதற்காக என்ன செய்யறாங்க? மெட்டீரியல் பிளஸிங்ஸ். அல்ல கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சந்தோஷம், சமாதானம், சௌக்கியம், நிம்மதி, சுகம், பலன், ஜீவன் எல்லாம் சொல்றல. இதெல்லாம் கண்களால பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். உடம்பு தான் எதுல பார்க்கலாம்? கண்ணால பார்க்க முடியும். இப்ப உடம்ப தேடிதான் எங்க வர்றாங்க? உடம்ப தேடிதான் வர்றாங்க. ஏன்னா அதுக்கு என்ன போடணுமா? சுகந்த வர்க்கம். இன்னைக்கு நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கதான் ஒரு பெரிய சத்தியம். உலக பொருளுக்காக, உலகத்தினுடைய மெட்டீரியல் பிளஸிங்காக நீங்க ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, தேடாதீங்க. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகும். ஏன் இன்றைக்கு இருக்கிற நீயே நாளைக்கு இல்லாமல் போகலாம். நீயே நாளைக்கு இல்லாமல் போகும்போது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? மதிகேடனே, இன்று ராத்திரி உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவானால் நீ கட்டிய வீடு யாருடையதாகும்? நீ வைத்திருக்கிறதான அந்த பேங்க் பேலன்ஸ் யாருடையதாகும்? உன்னுடைய உழைப்புடைய சம்பாத்தியம், இதுவரைக்கும் நீ சேர்த்து வைத்திருக்கிற சேமிப்பெல்லாம் யாருடையதாகும்? சற்று யோசித்துப்பார், சற்று யோசித்துப்பார். நம்முடைய எண்ணம் எங்க இருக்குது? நம்முடைய எண்ணம் வெறும் மெட்டீரியல் பிளஸிங் தான் என்ன செஞ்சிருக்குது, தேடி இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நீ சந்திக்க வேண்டுமானால் நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ என்ன செய்யணும்? வர வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அதிகாலையில் ஓகே, அதிகாலையில் நீங்க எழுப்பிட்டீங்க. ஆனா அதிகாலையில் எழுப்பி நேரப்பட வேலைகள் தரித்து வருத்தத்தை நீங்க என்ன செய்றீங்க? அப்போதான் ஆக்குறதும் அரிக்கிறதும், அப்போதான் மாவு உருட்டுறதும் பிசைகிறதும், சப்பாத்தி ஊறி மத்தியானத்துக்கு காலையிலலாம் டிஃபன் செஞ்சு அதிகாலையில் என்ன செய்யறோம்? வேலை வேலை வேலை. அதிகாலையில முழங்காலோ, அதிகாலையில துதிப்பாடலோ, ஸ்தோத்திரங்களோ, அதிகாலையில வேத வாசிப்போ, தேவனை தேடக்கூடியதான அந்த ஒரு டிவைன் ஃபீலிங், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் உணர்வு நமக்குள்ள இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில எழுப்புறோம், அது ஓகே. ஆனா பாதி சரியா இருக்கு, பாதி சரியா. காலையில எழுந்துச்சு இருட்டோட என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. தேடி எங்க வராங்க? தேடி கல்லறைக்கு வராங்க. இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். இதுல நீங்க 2வது வசனம் வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 2வது வசனத்தினுடைய முதல் வார்த்தை, உடனே அவள் ஓடி. இப்ப 3வது வசனத்துடைய கடைசி பகுதி. இப்ப 4வது வசனம். எத்தனை ஓடி? ஓடினான் 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 வாழ்க்கையின், அப்படியா? எத்தனை ஓடி? எல்லாம் சொல்லுங்க. ஓடி ஓடி ஓடி. 3 ஓடி இங்க என்ன செய்து இருக்குது? ஓடி ஓடி என்னத்தை சாதிச்சிங்க?
ஓடி ஓடி இது வரைக்கும் நீங்க சாதிச்சது என்ன? என்ன சாதிச்சீங்க? மகதலேனா மரியாள் ஓடினாள், பேதுரு இன்னொருத்தன் எப்படி ஓடுறா? இது ரெண்டு பேரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு என்ன செஞ்சுட்டான்? ஓடிட்டான். நீங்க ஓடுறதுனால நல்லா கவனிங்க, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாக. நீங்க ஓடுறான் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி ஓடினவன் என்ன பண்ண? வாசிச்சு பாருங்க 6வது வசனம். இல்ல 5வது வசனம். எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தவங்க நின்ட்டான், வாசலே நின்ட்டான். சில சமயத்துல நீங்க ரோட்ல நல்லா கவனிச்சு பாருங்களேன், சில நாய் ஓடும் பாருங்களேன், அதை பார்க்கும்போது நம்ம ஏதோ பெரும் பிரச்சனைகள் இருக்கு போல, ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்காக அவசரமா இது என்ன செய்யுது, ஓடுது போல நினைப்போம். இவ்வளவு வேகமா ஓடுன நாய் எதுக்கு ஓடிச்சுனே தெரியாம அங்க போய் நின்றுட்டு திரும்பி வந்த வேலை என்ன செய்யும்? நாய்க்கு வேலை இல்லை, ஆனா உட்கார. அதாவது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படிதான் இருக்கு? பொழுது விடிஞ்சா பொழுது போனா ஓட்டம் 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 ஓட்டமோன்னு அடையுமா? கம்பெனிக்கு ஓடுது, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு ஓடியாருது, திரும்ப வெயில்ல வேர்த்து விறுவிறுக்க வருது, அப்புறம் திரும்ப ஓடுது. என்ன மாதிரி ஓட்டம்ல யோசிச்சு பாருங்க. ஓடுறோம், ஓடி ஓடி ஒன்னையும் காணல. கல்லற வாசலை பார்த்தா ஒருத்தன் உள்ள எட்டி பார்த்தா இன்னொருத்தன் உள்ள போன. அடுத்த வாசிச்சு பாருங்க, அதுல அடுத்த வசனம் 7வது வசனம் 6-7. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து என்ன சாதனை சொல்லுங்க? இவங்கெல்லாம் கல்லறைக்குள்ள வந்துட்டாங்க. இயேசுனுடைய உடல்ல சுற்றி இருந்த சேலையை பார்த்தாங்க, தலையில சுற்றி இருந்த சேலையெல்லாம் பார்த்தாங்க. பெரிய சாதனை அதுதான். சர்ச்சுக்கு போனீங்களா? என்ன சர்ச்சில் இன்னைக்கு சாம்லின் பேட்வாஸ்டா, திவ்யா பாடினார், மகி பாடினார், ஐசக் பாடினார், சேர் இருந்துச்சு, பாய் இருந்துச்சு, ஸ்பீக்கர் இருந்துச்சு, ஃபேன் இருந்துச்சு. எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்? பார்க்குறோம். பார்த்துட்டு ஓகே புறப்பட்டு போயிடுறோம். என்ன சாதனை? என்ன வசனம் கேட்டீங்க? வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாரு? என்ன அவருடைய சுத்தம்? உங்களுக்கு குறித்து தான் அவருடைய நோக்கம் என்ன? ஏன் வந்தீங்க? வாழ்க்கையில 3 கேள்விகளை மறந்து விடாதீர்கள். ஏன் பிறந்தேன்? எதற்காக வாழ்கிறேன்? எங்கே போகிறேன்? இந்த 3 கேள்விகளுக்கு என்றாவது ஒரு நாள் விடை காண நீங்கள் விழைந்திருக்கிறீர்களா? இந்த 3 கேள்விகளை என்றைக்காவது ஒரு நாள் உங்களிடத்துல கேட்டு இந்த கேள்விகளுக்கு விடை பெற்றுக் கொள்ள வாஞ்சித்திருக்கிறீர்களா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் பிறந்தீர்கள்? எதற்காக வாழ்கிறீர்கள்? எங்கே? விடை தெரியாத இந்த கேள்விகளுக்கு விடையே கிடைக்காத இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வாழ்ந்திருக்கோம். நானே வழி, நானே சத்தியம், உன் கேள்விகளுக்கெல்லாம் பதில் நானே என்று சொன்ன ஆண்டவர் அறிந்து கொள்ளும் போதுதான் இந்த விடைகளுக்கெல்லாம், இந்த வினாக்களுக்கெல்லாம் விடைகள் கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஓடி 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 ஒண்ணுமே சாதிக்கல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க இருக்கிற ஒரு சிலருடைய லைஃபை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன ராஜா, பிறந்ததுல இருந்து இந்த வரைக்கும் ஓட்டம் தானே, கூட்டம் தானே, கொஞ்சம் கூட ஓய்வே இல்லைல்ல. ஆலயத்துல கூட வந்து நிம்மதியா உட்கார முடியாதபடிக்கு எவனா ஒருத்தர் போனுக்குள்ள வந்து பூந்துட்டு இருக்கோம், ஏன் கத்துறான் இல்லை, சில சமயத்துல போன் எடுத்து ஓட வேண்டியதா இருக்குல்ல வெளியில. எப்படான்னு நமக்கு ரொம்ப தேவ சமூகத்துல கூட நம்மளால உட்கார முடியாதபடிக்கு இந்த உலகம் நமக்கு அப்படி ஒரு ஓட்டத்துல என்ன செஞ்சிருக்கு? ஈர்த்து கொண்டு இருக்கிறது. நீ ஓடுறது நல்லது. ஆண்டவருக்காக. யாருக்காக ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்? எங்க ஓடுறோம் தான் இருக்கு. கலிலேயா கூடி இருந்தா நீ வாசிச்சு பாருல, மத்தேயு 28வது அதிகாரம் 9வது வசனம் 8வது வசனம் வாசிங்க. மத்தேயு 28:8. பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் அறிவிக்க ஓடின இந்த ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா? இது சூப்பர் ஓட்டம். ஆண்டவரை பற்றி சொல்ல, அடுத்தவங்களுக்கு நீங்க ஆண்டவரை பற்றி சொல்ல ஆத்தும பாரத்தோடு ஓடுனீங்கன்னா உங்க பாதங்களை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே அழகுன்னு சொல்லி உங்கள் பாதத்துல முத்தமிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒன்று மாத்திரம் சொல்லுங்களேன், இந்த உலகத்துல நீங்க என்னதான் ஓடுனாலும், உலகத்துக்காக நீங்க என்னதான் ஓடுனாலும் நீங்க சாதிக்க போறது எதுவுமே கல்லறைய
பார்ப்பீங்க. இதை தான் பார்ப்பீங்க. கடைசியாக ஒரு நாள் இதை தான் பார்ப்பீங்க. இப்போ கரெக்டாக சொல் முன்ன பின்ன சத்தாதானுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் எதை பார்ப்போம்? என்ன வேகமாக அந்த உலகத்தில் ஓடினாலும் உன் ஓட்டத்தை விட உன் வாழ்க்கையின் ஓட்டம் அதிகமாக இருக்குது. ஐசபதுக்கு நல்லா தெரியும். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜீவன் பிரிந்து கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர்ல மருத்துவமனையில் சேர்ப்பதற்காக என்னுடைய கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம். கனியூர் டோல்கேட்டை அப்படியே தாண்டும் போது இன்னொரு போன் வருது, எங்க கொண்டு வந்திருக்க, பெருந்துறைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி. எனக்கு புரிஞ்சு போச்சு, நிச்சயமா கோயம்புத்தூர்ல சேர்க்க மாட்டாங்க, பெருந்துறையிலயும் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா எங்க அண்ணன் ஓட்டுற ஸ்பீடு எனக்கு தான் தெரியும். ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட அவர் பக்கத்துல என்ன செய்ய முடியாது, அவ்வளவு பயங்கரமா ஓட்டுறாரு காரு. அவர் ஓட்டக்கூடிய அந்த வேகத்தை விட என் ஜீவன் எனக்குள்ள இருந்து பிரிகிறது நல்லா எனக்கு என்ன செய்யுது தெரியுது. அவ்வளவுதான், முடியவே முடியாது. டோல்கேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி வே மாதிரி தான் பிச்சுட்டு விஜயமங்கலத்துல போனோம். கொண்டு போய் என்ன எங்க சேர்த்தாங்க, ஐஆர்டிசி. அங்க போகும்போது என்னுடைய கான்சியஸ்னஸ் சுத்தமா போயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா, உங்க வேகத்தை விட உங்களுடைய வாழ்க்கையினுடைய வேகம் அதிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சத்தியத்துடைய வெளிச்சத்தை நீ அறியாவிட்டால், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் தேவனுடைய வேத வாக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு சுத்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறியாவிட்டால், நீ ஓடுகிற உன் ஓட்டம் எல்லாம் வீண். இந்த ஓட்டத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருல. யாரெல்லாம் ஓடி வந்தாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஓடி வந்தாங்க, இதை வாசிக்க வேணாம், 3 சுவிசேஷம் சொல்லிட்டு யாரெல்லாம் ஓடி வந்தாங்க? மகதலேனாலும் மரியாலும் ஓடி வந்தாங்க. அடுத்து யார் ஓடினாங்க? பேதுரும் யோவானும் ஓடி வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப கூட வந்த தோழி என்ன செஞ்சிட்டா? விட்டுட்டு போயிட்டா. கூட வந்த பேதுரும் யோவானும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யோவான் 20வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் போதும். மரியாள் எங்க போல? இப்ப எத்தனை பேர் வந்தாங்க? நெருக்கமா இருந்த தோழி விட்டுட்டு போயிட்டா. கூட வந்த சீஷர்கள் 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா என்ன செய்யல? போகல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரும் யோவானும் வந்த நோக்கத்தை மறந்து தோற்று செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. கூட வந்த தோழியும் தோற்று போயிட்டா. ஆனா இந்த அம்மாவுக்கு போக என்ன வரல, மனசு வரல. எனக்கு தெரியல, எனக்கு வேதம் வைக்க தெரியல. ஆண்டவரே, நான் ஏன் அங்க நிக்கிறேன்னு எனக்கு தெரியல. என்ன செய்ய என்னுடைய வாழ்க்கையில நீங்க சுத்தமா இருக்கிறீங்க? தன்னன் தனியலாய் ஒரு துணையும் இல்லாதபடிக்கு ஒரு பெண்ணாய் அதிகாலை இருள் பிரியாததற்கு முன்னே நான் எங்க இருக்கிறேன்? கல்லறை வாசல்ல நிற்கிறேனே ஆண்டவரே என்று சொல்லி அவள் அப்படியே என்ன செய்யறா? கல்லறைக்குள்ள ஏற்கனவே உள்ளெல்லாம் போயிட்டு பார்த்தார். யார் பார்த்தாரு? உள்ள போயிட்டு பேதுரு யோவானும் உள்ள போய் பார்த்தாங்க. இந்த அம்மா எங்க போல? உள்ள போகவே இல்லை. உள்ள போய் பார்த்தவன் பார்க்காத காட்சியே வெளியே நின்றுதான் இந்த சகோதரி காண்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க வாசித்து பாருங்க. 12வது வசனம். இடத்திலே வெள்ளுடை தரித்தவளாய் 2 தூதர்கள் கால்பாட்டில். யார் கண்டா? ஏற்கனவே உள்ள போனவங்க எதை பார்த்தாங்க? சுருட்டி வைத்திருக்கிற சீலையை பார்த்தாங்க. இந்த அம்மா எதை பார்க்கறாங்க? தூதர்களை பார்க்கறாங்க. நல்லா கவனிங்க. வந்த நோக்கம் வந்ததானே அந்த காரியம் என்ன என்று அவள் அறியாமலேயே போனோம். கடமைக்காக நம்ம என்ன செஞ்சோம்? கடமைக்காக போனோம், அவ்வளவுதான். இல்ல கேட்டா சொல்லிடலாம், அங்க போனோம் இல்ல, அவ்வளவுதான். நமக்கு அன்புக்காகவோ தேவன் மேல வைத்திருக்கதான அந்த வைராக்கியத்திற்காகவோ பக்திக்காகவோ போகல. ஆனா இந்த அம்மா ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அன்பு, பக்தி, வைராக்கியம் அந்த இடத்த விட்டு அவங்க வரல. எதையாகிலும் ஒன்று நான் பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். என் ஆண்டவரே, உண்மைதான் பார்க்க வந்தேன், உங்களை பார்க்க முடியல. நீர் இல்லாத என் வாழ்க்கை இன்றைக்கே இந்த கல்லறையில முடியட்டும். நீர் இல்லாத என் வாழ்க்கை இந்த கல்லறையிலேயே முடியட்டும். இந்த கல்லறையை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் என்று சொல்லி கல்லறையில நின்று அழுகிறாள். நீ இல்லாத
அந்த ஊர் எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத அந்த வீடு எனக்கு வேண்டாம், அந்த நாடு எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத வேலையோ சோறு எனக்கு வேண்டாம், நீர் இல்லாத அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இன்றோடு அது முடியட்டும் இந்த கல்லறையில் என்று சொல்லி கல்லறையில நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறாள். கல்லறையில நின்று அழுது கொண்டிருக்கிறாள். இப்ப அவ குனிஞ்சு கல்லறைக்குள்ள பார்க்கும்போது உள்ள யார் உட்கார்ந்திருக்கா? 2 தூதர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அவர் மீது பக்தி வைராக்கியம் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை வெளிப்பாடுகளை உங்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த 2 தூதர்களை பார்க்கிறான். பார்த்த உடனே வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார். கவனிங்க, தூதர்கள் என்ன கேட்குறாங்க? ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறாய்? இந்த உலகம், இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களாகட்டும், வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதர்களாகட்டும், நமக்கு முன்னே கேள்விகளை தான் வைக்க முடியும். நமக்கு முன்னே ஆச்சரியத்தை வைக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? கேள்விக்குறி எப்படி இருக்கும் நல்லா சொல்லுங்க. ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடுனா எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அப்படியே அதை பார்த்து வரைஞ்சதான் என்னது? புரியுதா உங்களுக்கு? கேள்விக்குறி எப்படி இருக்கும் சொல்லுங்க. தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பாம்பு படம் எடுத்து ஆடினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கேள்வி. ஆனா அந்த கேள்விக்குறியை அடிச்சு தட்டி நிறுத்தி அப்படி நேரம் ஆக்குனீங்கன்னா அது என்ன குறி சொல்லுங்க? மரணத்தை தட்டி அடிச்சு நிமித்தி நிறுத்தி 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோட வந்தாரே, அந்த கேள்விக்குறியெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரிய குறிகளாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா! எப்பேற்பட்ட காரியம்! மனுஷனா இருக்கட்டும், தேவதூதனா இருக்கட்டும், உங்களுக்கு முன்னாடி கேள்விகளை தான் வைப்பான். கேள்விகளை தான் வைப்பான். யாரும் ஆச்சரியத்தை, யாரும் விடைகளை, யாரும் அந்த கேள்விக்கான பதில்களை ஒருபோதும் நமக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது? வைக்கவே முடியாது. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? அடுத்து வாசிங்க. என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். கவனிங்க, ஆண்டவரை எடுத்துக்கொண்டு, இந்த உலகத்துல கருவறையில இருக்கிற வரைக்கும் அது சாமி, அது காணாம போயிடுச்சுதான் சிலை. கருவறையில இருக்கிற வரைக்கும் அது என்னது? சாமி. காணாம போயிட்டா சிலை. அப்புறம் அதை தேடுறதுக்கு மோப்ப. ஆமா, இவ்வளவுதான் இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை, உலகத்தினுடைய கடவுள் பற்றி தானே எண்ணங்கள். ஆனா இங்கே இந்த அம்மாவுடைய எண்ணம், என் ஆண்டவரை யாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்றதுக்கு தலையும் புரியல, காலம் நமக்கு புரியல தானே. இதனுடைய சரித்திர பின்னணியை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம் 11ல இருந்து வாசிங்க. வந்து காவல் காத்திருந்ததான அந்த காவலர்கள் வந்து சொல்றாங்க, இயேசு உயிரோட எழுந்து விட்டாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, அங்க காவல் காத்திருந்தவனுக்கு இப்ப என்ன கொடுக்குறாங்க? பணம் கொடுக்குறாங்க. பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி, உங்களுக்கு வேலை போகாதுப்பா, நீங்க பொய் சொல்றீங்கன்னு தெரிஞ்சு உங்களை வேலையை விட்டு தூக்குனாலும் நாங்க என்ன செய்யறோம்? பார்த்துக்கிறோம்னு சொல்லி பணத்தை என்ன செஞ்சாங்க? யாருக்கு கொடுத்தாங்க? அங்க காவல் காத்திருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த காவலர்கிட்ட கொடுத்தாங்க. இது நடந்த சம்பவம். இப்போ பணம் வாங்கிட்டு வந்து எங்க உட்காந்துருக்கானுங்க? 2வது உட்காந்துருக்காங்க. இப்பதான் நீங்க யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல 2வது வசனத்தை பாருங்க. கவனிங்கள, இப்ப இந்த காவல் சேவகர்கள் எவ்வளவு தீவிரமா பொய்ய உண்மையாக்குறதுக்கு ஊழியம் செய்யறாங்க. கவனிச்சு பாருங்க. இப்ப இந்தப்பா எங்க வராங்க? தேடிட்டு வராங்க. தேடிட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இப்ப யாருக்கிட்ட சொல்றாங்க? சீஷர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க? உங்க ஆட்கள் யாரோ வந்து இயேசுவை எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் நம்புறா? இத
யார் நம்புறா? நீங்க சொல்றேன், கடைசி காலம் இயேசு அதோ வருகிறார், இதோ வந்துட்டாரு, அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறாருன்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கக்கூடிய அளவுல, பொய்யை உண்மையாக்கக்கூடிய விதத்துல இன்றைக்கு பொய்க்கு ஊழியம் செய்கிறவர்கள் ரொம்ப தீவிரமா என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இந்த வார்த்தை கேட்டவுடனே ஒருவேளை அப்படி எடுத்துட்டு போயிருந்தா யார்தான் போய் எடுத்துட்டு போயிருக்கணும்? பேதுருவோம் இந்த வீட்டுக்கு தான் எங்க இருக்கிறானுங்க, கூடயே இருக்கிறானுங்கிட்ட நேரம் இங்க போனா நம்ம ஆளுங்க என்ன நீ சொல்ற ஒண்ணுமே புரியலன்னு 2 பேர் எங்க வராங்க. இங்க வந்தா இந்த அம்மா சொன்னது உண்மை. ஆனா என்ன இருக்குது? சுத்தி வச்சதுலாம் இருக்கு. ஆனா உடம்ப யாரோ எடுத்து போயிட்டாங்க இவங்களும். அதனாலதான் இவனுக்கு நேரம் என்ன பண்ணாங்க, வாங்கப்பா தொழில பார்க்க போலாம். அடுத்த வருஷத்துல அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பழையபடி அவங்க போட்டையும் வலையை எடுத்து எங்க போறாங்க, மீன் பிடிக்க போறாங்க. இந்த அம்மா உள்ள இருக்கிற தேவதூதர்கிட்டயே சொல்லுது, ஆண்டவரை யாரும் என்ன செஞ்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட எவ்வளவு அழகா நம்பகத்தன்மையோட அந்த பொய்ய சொல்லி இருக்கிறாங்க. சில இடத்த வசந்த வாசிக்க இல்ல யோவான் 20வது அதிகாரம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை, ஆனாலும் எனக்கு பிரியமான தேவ ஜனமே, பொய்க்கும் வஞ்சகத்துக்கும் சத்தியத்துக்கு விரோதமான கட்டுக்கதைகளுக்கும் திரும்பி உங்கள் இருதயத்தை நீங்கள் விட்டு கொடுக்கும் போது, இயேசுவே உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து நின்றாலும், அவரே நான் தான் இயேசு என்று சொன்னாலும் ஒரு காலம் உங்களால நம்ப முடியாது. புரியுதா உங்களுக்கு? என்ன நம்ப முடியாது? கவனிங்க, பொய்க்கும் வஞ்சகத்துக்கும் சத்தியத்துக்கு விரோதமான புரட்டுதலுக்கும் ஒரு காரியத்தை நீங்க உங்கள் இருதயத்தை நீங்க விட்டு கொடுக்கும்போது, இயேசுவே வந்து உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் நீங்க அவரை இயேசுன்னு என்ன செய்ய முடியாது. அவரே சொன்னாலும் உங்களால் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப கவனிங்க, இந்த தூதன் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். அடுத்தது இயேசு என்ன கேட்கிறார் வாசி பாருங்க. இயேசு அவளை பார்த்து, ஏன் அழுகிறாய்? உன் அழுகைக்கான காரணம் தேடுதல். உன் அழுகைக்கான காரணம், எதையோ ஒன்றை நீ என்ன செய்யற, தேடுகிறாய். எதையோ ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிறாய். எதையோ ஒன்றை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறாய். எதையோ ஒன்றை அடைய நீ முயற்சிக்கிறாய். உன்னுடைய தேடுதலுக்கான காரணம் உனக்கு கிடைக்கல. உன்னுடைய தேடுதல் உனக்கு கிடைக்கல. அதனாலதான் அந்த இல்லாமை, அந்த இயலாமை, அந்த இழப்பினுடைய வலி, எதிர்பார்த்தது வராததுனால இப்ப என்ன வருது, கண்ணுல கண்ணீர் வருது. நான் குடியிருக்கிறதா அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல 1600 அடி போர் போடுறாங்க. 1600 அடி போர் போட்டு தண்ணி வரல. என்னுடைய இடத்துல போர் போடும்போது தண்ணி 40 அடியில தண்ணி, அப்புறம் இடையிடையே 2-3 ஊற்று, 500 அடிக்கு மேல போடவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த அந்த 1600 அடி போர் போட்ட அந்த மனுஷன் வந்து சொன்னாரு, 1600 அடி போர் போட்டு தண்ணி வரல சார், என் கண்ணில் என்ன வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னார். இழப்பினுடைய வலி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அழுகைக்கான காரணம். அல்லேலூயா. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று அவர் கேட்டாரோ, அது யாரோ, அதுக்கு யாருக்கு முன்னால் நிற்குது? அது யாருக்கு முன்னாடி நிற்குது? கவனிங்க, இந்த வார்த்தையை நீங்க கொஞ்சம் ஆழமா புரிந்து கொண்டு வருவேன். யாரை தேடுகிறாய்ன்னு சொல்லி அவர் கேட்கும் போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னதான் நீ எதை தேடுகிறாயோ அது உனக்கு முன்பாக நிற்கிறது. நீ எதை பார்க்க ஆசைப்படுகிறாயோ அது உனக்கு முன்பாக காட்சியாக இருக்கிறது. நீ எதை விரும்புகிறாயோ நான் எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்ற. நீங்க அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. அவர் வைத்த இடம், நீங்க 15வது வசனத்தை பாருங்க. ஐயா நீர் அவரை நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். நீ எதுக்கு அழுவுற? இதோ வந்திருக்கிற. நீ எதை எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்ட? இங்கதான் இருக்கிற. நீ எடுத்துக்கொள்ள விரும்பினது, நீ ஆசைப்பட்டது, உனக்கு வேண்டியது எல்லாமே எங்கதான் இருக்குது, எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்ற. அப்ப கூட அவளுக்கு தெரியல. எனக்கு பிரியமான
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் சொல்றேன், எல்லாரும் கேள்வி உங்களுக்கு முன்பாக கேள்வியை கேட்பார்கள். ஆனால் ஆண்டவர் கேள்விக்கு விடையாக வந்து உனக்கு முன்பே நிற்பார். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் அவரை கேள்வி கேட்கிறாங்க, எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. மனுஷனும் கேள்வி கேட்கிறான், தூதனும் கேள்வி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் கேள்வி கேட்பது போலதான் தெரியுது. அந்த கேள்விக்குள்ளேயே விடையாக அவரும் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் உனக்கு சொல்லக்கூடியதான ஒரு ஆழமான வாக்கு தத்துவம், உன் வினாக்களுக்கெல்லாம் விடையாக நான் இருக்கிறேன். எதெல்லாம் உனக்கு தேவை, எதற்காகலாம் நீ ஓடுகிறாய், எதற்காகலாம் நீ விரும்புகிறாய், எதையெல்லாம் அடைய நீ முயற்சிக்கிறாய், எல்லாமாக உனக்கு முன்பாக நானே வந்து நிற்கிறேன். எல்லாரும் எழுப்போமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். எல்லாரும் எழுப்போம். ஒரே ஒரு வார்த்தையை அடிமானதுல அழகாக நான் பதிவிட விரும்புகிறேன். ஏன் அழுகிறாய் என்று கேட்ட ஆண்டவர் அந்த அழுகையின் கண்ணீரை துடைக்கிற கரங்களாய் அவளுக்கு முன்பாக வந்திருக்கிறார். ஏனென்றால் அவளுடைய தேடல் அவர்தானே. யாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்தாலோ மரித்த வெற்று சரீரமாக அல்ல, ஜீவன் பெற்ற உயிர் தந்த சரீரத்தோடு கூட முன்னே நிற்கிறார். அவர் முன்னே நிற்கிறார். நீ ஆசைப்பட்டது அனித்தியமான உலகத்தினுடைய வெற்று உடலுக்காக நீ ஆசைப்பட்டாய். எனக்கு பிரியமான மகதலனா மாத்தாலே, நீ ஆசைப்பட்ட வெற்று உடம்புக்குள்ளே நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக நான் வந்து உனக்கு முன்பாக இருக்கிறேன். அனித்தியத்திற்கான காரியங்களை ஆசைப்பட்டாய். உலகத்திற்கான ஆசீர்வாதங்களை மாத்தல்ல, அவ்வுலகத்திற்கான ஆசீர்வாதங்களையும் சேர்த்தே நான் உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா 7வது அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு வாசித்து பாருங்க. கணவன் மரித்து போனான், மனைவி விதவையானாள். ஒரே ஒரு மகன், அவனை வளர்த்து வாலிப பிராயத்திலே வாழ்க்கையினுடைய லட்சியத்தை அடைந்து விட்டதாக நினைக்கும் போது இந்த வாலிபன் மரித்து போகிறான். இந்த வாலிபன் மரித்து போன பிற்பாடு அழுகிறாள், அழுகிறாள். யாராலும் அவளை தேற்ற முடியவில்லை. கல்லறையை நோக்கி அந்த சரீரம் கொண்டு போகப்படுகிறது. பாடையிலே அந்த வாலிபன் கடத்தப்படுகிறான். ஊரே கூடி ஊர்வலமாக அந்த வாலிபனை தூக்கி கொண்டு போகிறது. இந்த தாயினுடைய கண்ணீர், இந்த தாயினுடைய ஓலம் என்னை புலக்கத்தக்கதாக, ஐயோ என் மகனே, ஐயோ என் வாழ்வே, ஐயோ என் நம்பிக்கையே, எல்லாமே முடிந்து போயிற்று. உனக்காகத்தானே இந்த ஜீவனை இவ்வளவு நாள் கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், நீயே இல்லை என்று சொல்லி எவ்விதமான சூழ்நிலையில அவள் அழுதுருப்பா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவளை ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறாங்க. ஒரு ஆறுதலும் பலிக்காத சூழ்நிலையில ஒரு கரம் அந்த நாயினூர் விதவியனுடைய அந்த தோலை தொடுகிறது. அழாதே. அந்த வார்த்தையை கேட்ட உடனே உடம்பெல்லாம் சுருக்கிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இனம் புரியாத ஒரு உணர்வு. கண்ணை துடைத்து கொண்டு யார் என்று பார்க்கிறார்? இயேசு என்று வந்திருக்கிறார். வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி அடுத்தது அந்த பாடையை தொட்டார். மரித்த வாலிபன் உயிரோடு கூட எழும்பினான். எழும்பினவன் அந்த தாயினுடைய கரத்தில் கொடுத்து, இதற்காகத்தானே நீ அழுதாய், இதற்காகத்தானே நீ புலம்பினாய், இதற்காகத்தானே நீ கண்ணீர் வடித்தாய், இதோ கண்ணீரை துடைத்துக்கொள், உன் மகன் உனக்கு கிடைத்து விட்டான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். ஆண்டவர் மட்டும்தான் அவனுக்கு ஆறுதலாக வருவார். எல்லாராலும் ஆறுதல் சொல்ல முடியும். ஆனா எதற்காக எதை இழந்து போயிருக்கிறாயோ, இழந்து போனது ஒருவராலும் கொடுக்க முடியாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார் தெரியுங்களா? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து வந்திருக்கிறார். நீ பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வந்திருக்கிறார்.
எல்லாரும் கண்களை மூடி ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக வாயை திறந்தவர்கள் நன்றி சொல்லுங்க. வாயை திறந்தவர்கள் நன்றி சொல்லுங்க. என்னோடு பேசி என்னுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நான் ஓடுற ஆண்டவரே, என்னுடைய ஓட்டமெல்லாம் வீணான ஓட்டமாக, என்னுடைய உழைப்பெல்லாம் விருதாவான உழைப்பாக, என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் காணல் நீரை போல காணாமலே போய்கொண்டிருக்கிறது. என் தேவனே, என் ஓட்டத்தை முடிக்கிற இடத்துல மை காணத்தக்கதாக எனக்கு உதவி செய்ய. பேதுரு யோவானும் காணாத காட்சியை திரும்பி தோற்று போனவர்கள், ஆனா திரும்பி போகாம கல்லறையிலே நின்று, நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மை காண வேண்டும், உம்மை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இந்த வாழ்க்கை உமக்குத்தான் சொல்லி நின்றிருந்ததானே. அவளை பார்த்த ஆண்டவர் மரியாளே என்ற பொழுது அவள் கண்டுபிடித்து விட்டார் இருக்கிறது இயேசு என்று. அவளுக்கு கிடைத்த வெளிப்பாட்டை போல இந்த உலகத்துல ஒருவருக்கு கிடைக்கவில்லை. இன்றைக்கு நான் சொல்ற உடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்மை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்த விரும்பும் போது உன்னுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துல நீ எதிர்பார்த்ததை விட ஏராளமான ஆசீர்வாதங்களை நன்மைகளை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். கரங்களை தட்டி கதற்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கண்ணீர் மூடி இருக்கும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு எனக்கு வேண்டும், அவரை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஸ், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஆண்டவரே, நீர் மட்டும் எனக்கு போதப்பா, நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் மட்டும் போதப்பா, நீர் மட்டும் போதும். நீங்க இருந்தா எனக்கு சாவு கூட ஆதாயம் தான் தகப்பனே. நீங்க இருந்தா அந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயனும் நீங்கப்பா. நீங்க இருந்தீங்கன்னா இருளும் எனக்கு முன்பாக வெளிச்சமா இருக்கும்ப்பா. நீங்க இருந்தா இல்லாம எனக்கு இருக்கிறவைகளாக மாறும் தகப்பனே. நன்றிப்பா. ஏகோபித்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தரோடு கூட இருப்பாராக. ஆமென்.